டியர். ஸோ இந்த வீக் கொரியா பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு கொரியாவுக்கு படிக்கிறதுக்கு போகிறதுக்காக ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போவே கேதர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ போவேங்கிறது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. நான் ஒரு வருஷம் டு 1.5 வருஷம் வந்துட்டு எனக்கு ஸ்கெடியூல் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காலம் தான் முடிவு பண்ணணும் என்றைக்கு நான் போவேன்னு. பட் கண்டிப்பாக நான் போவேன். ஸோ இது என்னோட கோல். அது மாதிரி உங்கள் யாருக்காவது கொரியாவில் படிக்க போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு ஒரு சின்ன பிளான் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறது அதை வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்குது, அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம்டா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொரியாவில் படிக்கணும் அப்படின்னா ஒரு பிளேஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ பூசான், சியோல் இந்த மாதிரி நிறையா பிளேஸ் இருக்குது. எனக்கு இது ரெண்டு தான் ஈஸியாக வாயில் வரும், ஸோ அதனால் சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. நான் எதை சூஸ் பண்ணிக்கிறேன்னா, பூசானும் கிடையாது, சியோலும் கிடையாது. நான் ஜேஜூ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். என்னவோ தெரியல, எனக்கு அந்த ஐலாண்ட் அப்படின்னா அது மேலே ஒரு கொல்ல விருப்பம். எனக்கு தண்ணியில் கண்டம், எனக்கு தண்ணிக்குள்ளே போனாலே ஆகாது, முழுகி போயிடுவேன். ஸோ அது வேறு விஷயம் தான். பட் அது ஒரு கதை இருக்குது, நான் முழுகின கதை. அது இன்னொரு நாளைக்கு நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன், இல்லைனா வேணாம். ஓகே, ஸோ படிக்கிறது நான் வச்சு நமக்கு பிடிச்ச இடத்துல வந்து படிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு இந்த ஜேஜூ மேலே செம்ம கிரேஸு. அங்கே வந்துட்டு யூனிவர்சிட்டி வந்துட்டு இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கம்மி தானாமா. பட் ஜேஜூ நேஷ்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ நான் அங்கே தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் அந்த ஜேஜூவை சூஸ் பண்ணதுக்கு 2 ரீசன். ஒன்று, எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் 2வது விஷயம், அது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் கம்மி. அதனால தான் பூசான், ஜேஜூ இதெல்லாம் வந்துட்டு சியோலை விட கொஞ்சம் காஸ்ட் கம்மி. ஸோ நீங்கள் பூசான் இல்லை அப்படின்னா ஜேஜூவில் படிக்கணும்னா சியோலை விட கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தான் ஆகும், நம்மளுக்கு அன்றாட செலவுகள் எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ நான் வந்துட்டு என்ன படிக்க போகிறேன்னா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நான் வந்துட்டு லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ 2 வருஷம் வந்துட்டு படிக்கலான்னு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே ஒரு 6 மாதம் முன்னாடியே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். அதுதான் சேஃபர் ஜோன் கூட. எடுத்தவங்க கவுத்தவங்க உடனே போயிட்டு ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அது பாசிபிலிட்டி கம்மி. இப்போ நான் வந்துட்டு 2027 தான் கொரியாவுக்கு போகணும். ஸோ படிக்கிறதுக்காக போகணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். ஏன் அப்படின்னா கையில் காசு இல்லைப்போ, ஸோ பணம் சேர்த்தணும். அதுக்காக தான் இந்த 1 வருஷம் கேப்பு. அதனால 2027 வந்துட்டு கொரியாவுக்கு படிக்க போவேன். ஸோ அங்கே வந்துட்டு லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு 2 இன்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக 2 இன்டேக். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1, செப்டம்பர் 1 இந்த 2 இன்டேக்கில் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் 2027 ஜேஜூக்கு படிக்க போகணும் அப்படின்னா நான் இப்போ வர 2026 வருஷம் செப்டம்பர் டு நவம்பருக்குள்ளே நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த வருஷம், அதாவது 2027 மார்ச்சில், ஓகேவா? ஸோ மார்ச்சில் நான் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த விசா ப்ராசஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் எடுக்குமாமா. அதனால வந்துட்டு ஒரு கொஞ்சம் பிஃபோராக நம்ம அப்ளை பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதனால நீங்கள் படிக்க போகிற ஐடியா இருந்தால் டக்குன்னு போக முடியாது, கொஞ்சம் நிறையா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ முன்னாடியே நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. லைக் மீ எவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணுற பற்றி நாங்கள் நானே ஐயோ. சரி, இதுவே 2027 இன்னொரு இன்டேக் இருக்குல்ல, ஸோ அதாவது செப்டம்பர், அந்த இன்டேக்கில் படிக்க போகணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2027 வருஷத்துலேயே மார்ச் மந்த் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ மார்ச் மந்த்து அதுலேருந்து மேக்குள்ளே, ஓகேவா? ஸோ 2027 வருஷமே மார்ச் டு மேக்குள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் செப்டம்பருக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு வந்துட்டு இப்போவே பணம் இருக்குது, நான் வந்துட்டு படிக்க போகிறேன் அப்படின்னா 2026 நீங்கள் போகிற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் இன்டேக்கில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செப்டம்பர் இன்டேக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மார்ச் டு மே இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள், அதாவது இப்போ வருதில் மார்ச் மந்த்து, ஸோ இந்த மார்ச் டு மே இந்த மந்த்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செப்டம்பரில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற 2 மெயின் இன்டேக். ஆமாம், நான் வந்துட்டு 2027 தான் பிளான் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் இந்த வருஷமே பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அதாவது ஆக மொத்தம் 6 to 8 மந்த்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுறது சேஃபர் ஜோன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜேஜூ நேஷ்னல் யூனிவர்சிட்டி. நான் அங்கே தான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற பிளேஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாங்குவேஜ் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு 6 to 1 year வரைக்கும் இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ நான் வந்துட்டு 2 வருஷம் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு 6 to 1 year, அதாவது ரினியூ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இப்போது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வைங்களேன். 1 வருஷத்துக்கான செலவு பட்ஜெட் டீட்டெயில் இருக்குல்ல, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நான் ரொம்ப தேடி அலைஞ்சது. எனக்காக நான் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு சூட் ஆகுமான்னு தெரியல, பட் தெரிஞ்சுக்கோங்க போகிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, முக்கியமாக வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் விசா இருக்குல்ல, அது ஏதோ D4 விசாவா, அதை எடுக்கணுமா?
இப்போது ஜேஜு அண்ட் சியோல் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஜேஜு தான் பெஸ்ட்டு, காஸ்ட் வைஸ் பெஸ்ட்டு. அண்ட் ஃபாரினர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. சியோலில் வந்துட்டு கொஞ்சம் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க போல். அண்ட் ஜேஜுவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ஃபாரினர்ஸ். இது என்ன அப்படின்னா, மேபி நமக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் ஆள் கம்மியாக இருக்கலாம். பட் சீக்கிரமாக நம்ம கொரியனை லேர்ன் பண்ணிப்போம். நமக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா அவங்க பேசுகிற பாஷையில் தான் பேசி ஆகும். வேறு வழியே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக 2 மாதம் கற்றுக்க வேண்டிய கொரியனை 1 மாதத்துலேயே கற்றுக்கிறதுக்கு ஈஸியான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ ஜேஜுவில் வந்துட்டு ஃபாரினர்ஸ் கம்மி அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், அதுவும் இல்லாமல் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த 1 இயர் வந்துட்டு கோர்ஸ் நான் முடிச்சிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் நான் இன்னொரு வருஷம் லாங்குவேஜ் கோர்ஸே படிக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ஒரு 3 மஸ்டான ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, நமக்கு அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ நான் கொரியா போகிறேன், நான் வந்து படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஊரை மட்டும் சுற்றிக்கிட்டு நிறையா அட்டண்டன்ஸ் இல்லாமல் லீவ் போட்டுட்டு அந்த மாதிரி கட்டடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ அட்டண்டன்ஸ் பிரச்சனை வரும். ஸோ சான்ஸ் கொஞ்சம் கம்மி. அண்ட் வந்துட்டு ஃபீஸை கரெக்ட் டைமுக்கு நம்ம பே பண்ணியிருக்கணும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபீஸை கரெக்ட் டைமுக்கு பே பண்ணணும். அண்ட் வந்துட்டு நம்மளோட காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி நம்ம படிக்கிறவங்கள அந்த 1 வருஷம் படிச்சிருப்போம்ல, ஸோ அதோட அப்ரூவல் வேணும். ஸோ இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த லாங்குவேஜ் கோர்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறமா அந்த டாபிக் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த டாப்பிக்கை பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கொரியாவில் கம்பெனியில் வந்துட்டு ஏதாவது கம்பெனியில் வேலை தேடுறதுக்கு ஜாப் சீக்கிங் விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஸ்டடியிலேருந்து வேறு விஷயத்துக்கு மாறும்போது விசாவை மஸ்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு அப்டேட் பண்ணணும். ஏன்னா அதை பண்ணாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது இல்லீகல், அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறப்போ கரெக்டாக விசா ப்ராசஸை கவனித்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம மேற்கொண்டு டிகிரி ஏதாவது படிக்கணும் அப்படின்னா டாபிக் இருக்குல்ல, ஸோ அந்த டாபிக் லெவல் அதை வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு டிகிரி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஜாப் போகிறதுக்கும் வந்துட்டு நிறையா கம்பெனிஸ் வந்துட்டு டாபிக் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இது பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்க கொரியாவில் இங்கிலீஷ் பேசுகிற பீப்புள்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால் கொரியன் நமக்கு மஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒரு வேலைன்னு வரும்போது அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக டாபிக் பாஸ் பண்ணிக்கிறது வெரி மஸ்ட். ஸோ படிக்கிறப்போ நல்லா படிச்சுக்கணும். ஓகே, நான் நல்லா படிப்பேன்ப்பா. நான் ஸ்கூலில் 10th 412 மார்க் தெரியுமா? இத்தனைக்கும் நான் படிக்காமே 412 மார்க் படிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரே ஒரு வாரம் தான் படித்தேன். அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம், அந்த ஒரு வாரம் படித்து தான் 412 மார்க் வாங்கினேன். நல்லா படிக்கிற பொண்ணு தான், பட் படிக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். சரி, ஓகே, இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். என்னென்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீஸை பார்த்தலாம். ஓகேவா? ஸோ ஒரு வருஷம் வந்துட்டு கொரியாவில் நம்ம லாங்குவேஜ் கோர்ஸ், ஓகேவா? நான் லாங்குவேஜ் கோர்ஸுக்கு சொல்கிறேன். டிகிரிக்கெல்லாம் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, ஏன்னா நான் லாங்குவேஜ் கோர்ஸ் தான் படிக்க போகிறேன். ஸோ அதனால வந்துட்டு நான் லாங்குவேஜ் கோர்ஸுக்கு சொல்கிறேன். இந்த டியூஷன் ஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு 1,60,000 ரூபாய். ஓகேவா? இது வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறாங்க. மேபி முன்ன பின்ன எச்சு கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு கையில் ஒரு 2 வச்சுக்கிறது நமக்கு எப்பவுமே சேஃபர் ஜோன் படிக்கிறப்போ. ஓகே, என்னதான் கொரியன் கரன்சி ரேட் வந்துட்டு இந்தியாவோட கம்மியாக இருந்தாலும் அங்கே எல்லாமே காஸ்ட்லி. ஓகேவா? நம்ம ஊரில் வந்துட்டு தக்காளி 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம், அந்த ஊரில் 8 தக்காளி 300 ரூபா சொல்லுவாங்க. ஸோ ரேட் வைஸ் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? அதனால பைசா ரொம்ப முக்கியம் வீட்டிலே. இதோட முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல, ஸோ போக்குவரத்து. ஸோ அதுக்கும் பண்ண வேணும். ஸோ போக்குவரத்து செலவு, அதுக்கப்புறம் டேட்டா, அதுக்கப்புறம் சிம்மை, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, பார்த்தீங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு, அதாவது நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 55,000 60,000 ரூபா வரைக்கும் ஆகும். கொரியாவில் வந்துட்டு ஒரு 60,000 இதுக்காகவே தனியாக வேணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிம்மு, டேட்டா, இன்டர்நெட், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நம்ம பே பண்ணணும்ல. ஸோ அதுக்கு ஒரு 60,000 செப்பரேட்டாக வேண்டும். முக்கியமானது இன்சூரன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது கண்டிப்பாக இருக்கணும், அது மேண்டட்டரி. ஓகேவா? அது வந்துட்டு 10,000 to 12,000 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் கம்மி தான், பட் கண்டிப்பாக இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்க வேணும். ஸோ அடுத்த விஷயம் ஃப்ளைட்டு, பறக்கணும்ல. ஸோ அதுக்கும் 35,000 60,000 வரைக்கும் ஆகும். ஸோ இந்தியாவிலேருந்து டேரெக்டாக கொரியாவுக்கு எந்த ஃப்ளைட்டும் கிடையாது. ஒன்றா நம்ம வியட்நாம் போய் போகணும். எனக்கு அந்த ஒரு ரூட் மட்டும் தான் தெரியும், மற்றபடி வேறு எங்கே போகணும் எனக்கும் தெரியாது. ஸோ நான் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் நான் கதெல்லாம் பண்ண கிடையாது, ஜஸ்ட் நான் பண்ணணும்ல. ஸோ நான் போகிறதுக்காக என்னென்னலாம் பிளான் பண்ணோம் அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கேளுங்க, அதை வேணால் சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் நான் வந்துட்டு வியட்நாம் போய் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 வே வந்து போகிறனாலுமே கூட 35,000 60,000 வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சில டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபர்லாம் கிடைக்கும், ஒரு சில டைமில் கொஞ்சம் பீக்கில் இருக்கும் ஃப்ளைட் ப்ரைஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம போகிற டைமை பொறுத்து தான் இருக்கும். ஸோ காஸ்ட் வைஸ் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், அதாவது இதெல்லாம் பேசிக்காக இருக்க வேணும். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் என்னால் வந்துட்டு
ஓகே என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அன்றாட செலவுகள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா, நம்ம வந்துட்டு அங்கே படிக்கிறதுக்கு போகிறோம்ல, ஸோ போனதுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சம் டேஸ் கழிச்சு நம்ம பார்ட் டைம் ஜாப்க்கு வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி நம்ம பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா வைங்களேன், பார்ட் டைம் தான் பார்க்கணும். ஸோ பார்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், அதில் கொஞ்சம் பணம் கிடைக்கும் நமக்கு. ஸோ எத்தனை மணி நேரமோ சொன்னாங்க, எனக்கு அது ஐடியா இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பட் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு. அப்போ வந்து நம்ம பண்ணோம்னா நம்ம அன்றாட செலவுகளை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அதான். அண்ட் முக்கியமாக எல்லாம் ஓகே, எனக்கு என்னால் வந்துட்டு ஃபீஸை ரெடி பண்ணிட முடியும், ஏதாவது ஒன்று பண்ண ரெடி பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அது பிரச்சனை கிடையாதுன்னு வைங்களேன். விசா அதுவே எதாவது பண்ணிக்கிறேன். பாஸ்போர்ட்டு அது கூட எடுக்கலாம், 2000 3000 கொடுத்துடலாம் எடுத்துடலாம்னு வைங்களேன். எனக்கு எங்கே தெரியுமா ஆப் வைக்கிறாங்க, பேங்க் பேலன்ஸே